வணக்கம் இது என்ன ஆயிருக்கும் தெரியுமா? மனசாட்சியில வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை போன் அரினா தமிழ். குழந்தைக்குச்சாடா வட்சா இது வந்த போதே இப்படிதான் வந்தது. ராக் பேப்பர் சிசர்ஸ். இதுதான் ராக் அடிக்கிற பேப்பர். அந்த அளவுக்குலாம் தாங்காதுடா அது. என்னது இடபிள்யூஎஸ் போயிட்டு வச்சு ஏதோ சுத்தியல் மாதிரி தட்டிட்டு இருக்க. அதெல்லாம் வந்து ஒரு புல்டோசர் ஏறினாலே தாங்குங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க. வரலன்னா அமைதியாடுறா. இப்படி எடுத்து அப்படியே நியூஸ் படிக்க ஆரம்பிச்சிருவோம். எங்க படி எங்க படி வாயின்னு ஒண்ணு இல்லன்னு வைங்களேன், இவனெல்லாம் என்னைக்கும் அவன் வீட்டுல இருக்கிற நாயே கடிச்சு கவி இருக்கும். அது வந்து என்ன டீம் கியும்? இது பேர் என்ன சொல்லு? அதான் போட்டிருக்கேன். கியூன்லாம் இல்லடா அது, கெச்சிங் கெச்சிங். அது பேரு டச்சிங் கெச்சிங் 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 கெச்சிங். ஓகேயா சொல்லிட்டியா? சரி, நியூஸ் ஷாமி 14 ஜாலி பண்றான். 70,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, இந்த வால்பேப்பர் என்ன பக்கத்துல ஊத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? டேய் வேணாம்டா, வேணா. இந்த பையன் பண்ண டெம்ப்ளேட் அப்படியே என்ன திருப்பியோட பாக்குறான். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அது நீங்க வீடியோ அன்பாக்சிங் பாருங்க. அன்பாக்சிங்ல வந்து இவன் இருக்க மாட்டான், ஆனா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். என்ன வச்சா மோஸ்ட் பெல்லோ. சரி, நேத்தி ஷைமி வந்துலாம் போனீங்க, 70,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்களே, எந்த தைரியத்துல வந்து 70,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணாங்க? ஆக்சுவலா நான் 59,999 பார்த்து ரொம்ப ஹாப்பியான. அதுவும் ஒரே வேரியன்ட் தான். நம்ம 60,000 ரூபாய் தான் எதிர்பார்த்தோம், ஆனா அவங்க 2GB லான்ச் பண்ணல, டைரக்டா 512 லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரே வேரியன்ட் தான். வைக்கிறாங்க 13 ப்ரோவே அப்படிதானே, 12,256 மட்டும் இருந்தது. இது வந்து 512. என்னன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் பேங்க் இதெல்லாம் விட்டுரு. பேங்க் 5,000, எக்ஸ்சேஞ்ச் 5,000, அது போட்டாதான் 60,000, அப்படி இல்ல 70,000. இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 25K அந்த மாதிரி போட்டு நான் ஏன் வந்து அல்ட்ரா போக கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அது ஏன்னா அல்ட்ராக்கு வந்து 1 லட்சம் போட்டிருந்தாங்க, ஆனா பேங்க் ஆஃபர் பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணல. பேங்க் ஆஃபர் அப்படி இல்ல, அத கட் பண்ணி கொண்டு வந்து பிரைஸ் காட்டல. அப்ப காட்டுனாங்களே, அது எவ்வளவு? 95 5,000 எக்ஸ்சேஞ்ச் அதுக்கும் இருக்கு. அப்ப அது வந்து 90. அப்ப 20,000 ரூபாய் டிஃபரன்ஸ். நீங்க எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் எடுத்து கூடாது, அது 5,000 எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆன் டாப் ஆஃப் உங்க போன். ஆமா, ஒரு 15 Pro Max நீங்க எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் தருவாங்க. 15 Pro Max கொடுத்துட்டு இதை வாங்குவாங்க. சரி, ஒரு நத்திங் போன் 2 எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்கன்னா 5,000 ரூபாய் தருவாங்க. போனஸ். எவ்வளவு விலை மதிப்பு இல்லாத ஒரு போன் தெரியுமா? இல்ல, வாழ்க்கையில ஒண்ணு சொல்லுவாங்க எப்பயுமே, நல்லா ஞாபகம் வச்சுக்க. கோஹினூர் டைமண்டையும் அதுக்குதான் ஈக்குவேட் பண்ணுவாங்க. ஒரு பொருளுக்கு விலை மதிப்பே ஒரு பொருளுக்கு விலை மதிப்பே இல்லைனாலும் அது வேஸ்ட் தான். அதன் எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கு மதிப்பே இல்ல அப்படின்றதுதான். ரெண்டு ஈக்குவேஷன்லயும் போய் மாட்டினா வேஸ்ட் தான் கடைசி வரைக்கும். ஆமா, அதேதான். இன்னைக்கு ஒரு பிலாசபி சொல்லிருக்காரு, இதை நம்ம பின்பற்றுவோம். ஆமா, சிவா சொல்லிருக்காரு. சரி, பில்ட் குவாலிட்டி இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு, செம்மையா இருந்தது. எப்படி இருந்ததுன்னா S24 எங்கடா, அது எடுத்துட்டு வந்திருந்தா அது வந்து எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இது கர்வ்டாலாம் இருக்கிறதுக்கு அதுக்கும் கையில பிடிக்க சூப்பரா இருந்தது. நிறைய பேர் வந்து நேரம் அங்கதான் போயிட்டாங்க. அல்ட்ரா பக்கத்துல வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, எல்லாம் 14 தான் போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதுல பில்ட் குவாலிட்டியில வந்து பேக் கிளாஸ் இருக்குல்ல வச்சு, அதுல பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் பினிஷ் சூப்பரா இருந்தது. அது எல்லாம் நல்லதா இருக்கு, பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் போகட்டும், எங்க தலைவனுக்கு நேத்து தில்ல பாத்தீங்க அப்படின்னா ஷாமி ஈவென்ட்ல Vivo X100 எடுத்துட்டு போயிட்டு Vivo X100 வாட்டர் மார்க்கோட ஷாமி ஈவென்ட்டை கவர் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நீங்க டிவைஸ் கொடுக்கல, அதனால Vivo நான் இப்ப கொடுத்தவங்கள ப்ரோமோட் பண்றேன், அவ்வளவுதான். என் தலைவனுக்கு தில்ல பாத்தியா? தில்லடா, தைரியமா ட்வீட். இந்த ஈவென்ட் வந்து நான் ஷூட் பண்ணதே வந்து Vivo கிட்ட தாங்க, Vivo போன்ல தாங்க. ஆமாங்க, ஏங்க எது கையில இருக்கோ அதை வச்சுதாங்க ஷூட் பண்ண முடியும். S23 அல்ட்ரா ஷூட் பண்ணலாம். Vivo காரன் பாத்துட்டு பரவாயில்லையே, காசு கொடுக்காம இவ்வளவு செய்யறான்னு நம்மள ப்ரமோஷன் பண்றாங்க. இல்ல, S23 அல்ட்ரா கையில இருக்கு, ஆனா S23 அல்ட்ரா S24 அல்ட்ராவோட ஜூம் கேப்பபிலிட்டிஸ்ல சைனீஸ் போன் தான் இப்ப நல்லா பண்ணுது. என்ன பண்ணி தொலைய? அப்ப அதுதான் யூஸ் பண்ணணும். ஆப்பிள்லாம் அது பக்கத்து பெஞ்சில இருக்கிறவனே காட்டாது, அதை வச்சுட்டு எங்க ஸ்டேஜ்ல இருக்கிறவரை போட்டோ எடுக்கிறது நாளைக்கு ஆகாது. நத்திங் 2A ட்ரை பண்ணிருக்கணும்டா நானு. ஏன்னா ஈவென்ட்ட வந்து செக்யூர்டா நடத்தணும்னு நினைச்சா அந்த இடத்துல நத்திங் 2A நத்திங் போன் 2 எடுத்துட்டு போனா கண்டிப்பா என்னன்னு யாருக்கும் புரிய போறது இல்ல. போட்டோ எடுத்து அப்லோட் மட்டும் பண்ணிக்கலாம்.
சரி, இந்த இதெல்லாம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட், ஃப்ரீ லேபர் காஸ்ட்லாம் வந்து அவுட் ஆஃப் வாரண்டி ரிப்பேர் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். யாருமே கொடுக்கறது இல்ல இந்த ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட்லாம். அது தவிர பத்தி இம்ப்ரெஸ் ஆகி ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அது தவிர ப்ரியாரிட்டி கிளப் அப்படின்னு போட்டு ஏதோ ஷைமி பிரீமியம் ஸ்மார்ட் போன்ஸுக்கு இந்த 14 சீரிஸ், Mi 11 Ultra, 12 Pro இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரியாரிட்டி சர்வீஸ், ஃப்ரீ பிக்கப் அண்ட் டிராப், 2 hour கேரண்டி ரிப்பேர் டர்ன் அரவுண்ட் டைம். அது தவிர ஸ்டாண்ட் பை டிவைஸும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் ஒரு 50 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னா 2 hours கொண்டு வந்து கொடுத்துருவானா? அதெல்லாம் தெரியாது. நீ இந்த மாதிரி எல்லாம் குதர்க்கமா கேட்டனா போனே வாங்க மாட்டாங்க. உங்க ஏரியா சர்வீஸ் சென்டர் இருக்கிறது பொறுத்து தான் இருக்கு. ஆமா, ஆக்சுவலா வந்து இந்த டோர் ஸ்டெப் ஒண்ணு, அப்புறம் 6 months டிஸ்பிளே டேமேஜ் ஆச்சுன்னா மாத்தி கொடுக்கறது, இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அது தவிர 4 years அப்டேட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் 13 Pro எல்லாம் 3+4 தான் இருந்தது. இப்போ 4+5. ஓ அப்படியா, சூப்பர். ஸோ 14 சீரிஸ்க்கு மட்டும் 4+5. ஆனா இதுல ஹைப்பர் வாய்ஸ் தான் அது 4+5ன்றதோட இனிமே நம்ம 4+1னே சொல்லிடலாம்டா. கன்ஃபியூஸ் ஆயிருது. 9 years அப்படின்லாம் வந்துடுறாங்க. இல்ல 4 years 4 years plus 1 year ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸ்ட்ராவா வரும், அவ்வளவுதான். இது ஹைப்பர் வாய்ஸ் தான். ஆனாலே MIUI எனக்கு பிடிக்கலன்னு எல்லாரும் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே சாம்சங்னா வந்து நல்லா இருக்கும். MIUI சொல்றதுனே தெரியல. MIUI பிடிக்கல. ஹைப்பர் வாய்ஸ்னா அப்ப அதுவும் MIUI தானே, அது வேற ஒரு பேர்ல இருக்கு. இல்லடா, MIUI பிடிக்கலன்னு சொல்லும் போது தப்பு இல்ல, அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். அப்பதான் நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறேன். ஃபன் டச்னு பேர்ல மட்டும் தான் ஃபன் இருக்கு, யூஸ் பண்ணும்போது எதுவுமே இல்லையே. சரி, அடுத்தது இது 1 லட்சம். இது எல்லாரும் பாராட்டுறாங்க. 1 லட்சத்துக்கு வந்து கண்டிப்பா நல்ல பிரைசிங். ஏன்னா யூரோப்ல வந்து 1,40,000 1,35,000 அந்த மாதிரி 35-40 போகுது. சோ அந்த மாடல், அந்த இதுல ஒரே மாடல் தான் இருக்கு. சோ இது வந்து அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு யூரோப்ல. சோ இந்தியால ஓகே தான் இந்த பிரைசிங் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஒரே மாதிரி இருக்குல்ல கேமரா. ஆமா அவங்க 13 Ultraல இருந்து இந்த டிசைனு, இவங்களும் முன்ன இருந்தே இந்த சர்க்கிள் டிசைன் தானே. 80ல கூட இந்த டிசைன் தான். 70, 80, 90, இப்போ 100. ஆனா என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்னா, டக்குன்னு ஒரு கேமராவை இம்ப்ரெஸ் பண்ணி ஒருத்தன் போன் பண்ணான்னா 10-20 தான் சொல்லணும். அதுலதான் அந்த சர்க்கிள் பக்காவா இருக்கும். இப்போ ப்ரொஃபஷனல் கேமரால எல்லாம் இத்தனை லென்ஸ் வச்சு இத்தனை கேமரா சென்சாரா சுத்திட்டு இருக்கு. அதுல 1 தான் இருக்கும், 41 மெகாபிக்சல் நட்ட நடுவுல. சோ அது வந்து வேற லெவல். சோ அது தவிர ரிசர்வ் எடிஷன் அப்படின்னு ஒண்ணு இது பண்ணிருக்காங்க. சோ 10,000 ரூபாய் கொடுத்தா இது முன்னாடியே ரிசர்வ் பண்ணிக்கலாம். சோ April 8 வந்து கிடைச்சிரும். மத்த எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். April 12 கிடைக்கும். அது லென்ஸ் கிடையாது, தெரியுமா தெரியாதா? அது ஃபில்டர். அது ஒரு ஃபில்டரு. அப்புறமா அந்த இது கிடையாது, அந்த கேமரா இது இருக்குல்ல, அந்த இது கிடையாது. கேமரா கேஸ் கிடையாது, வேற நார்மல் கேஸ். அப்போ அந்த மவுண்ட போட்டுட்டு அதுல வந்து ஃபில்டர்ஸ்ல கேமராவோட ஃபில்டர்ஸ் அதெல்லாம் மாட்டிக்கலாம். அந்த ரிங் தான் அது, ஃபில்டர்ஸ் ஒரு ரிங் நினைக்கிறது. அதான்டா, அதுல என்னலாம் மாட்டலாம் அப்படி சொல்றேன். அப்படியே அவங்க குடுக்குற ஒரு ஃபில்டரு. என்ன சொன்னாங்க, கேமராவோட அதெல்லாம் எடுத்து இதுல மாட்டிக்கலாம்னு சொல்லிருந்தாங்களே. அது தனியா தான் வாங்கினேன், அவங்க குடுக்கலையே எதுவும். இந்த ரிங்ல இந்த கேஸ் கொடுப்பாங்க, இந்த ரிங் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த கிரிப் இருக்குல்ல, அது கிடையாது. அது வந்து எக்ஸ்ட்ரா. அது ஓகே, அது தனி இது இல்ல. இந்த ரிங்ல அப்ப என்னதான் வைக்கலாம், அந்த ரிங்ல என்னதான் மாட்டலாம்? அது இது சும்மா அந்த ரிங், அது காஃபி கப், அந்த கலரா இருக்குல்ல, அது அவ்வளவுதான். ஏய், அவனுக்கு ஃபில்டர் எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தானுங்கடா. அது வந்து அவங்க தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இல்ல இந்த ரிங் அப்புறம் எதுக்கு நான் அதுல மாட்டணும்? டிசைனுக்கு, அது டிசைனுக்கு அவ்வளவுதான். போடா போடா. காஃபி கப் வச்சுக்கலாம். காஃபி கப் இவன் காஃபிலே போடுறவன் 2A காஃபி கப் வச்சுக்கலாம். அடுத்தது சரி, 2 ப்ராடக்ட் தான். எல்லாரும் ஷைமி வாட்ச்னு சொல்லியிருந்தாங்க. வாட்ச் எல்லாம் கிடையாது. அல்ட்ராவே வரணும்னு யாரும் எதிர்பார்க்கல. சீரிஸ்னு பேர் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இல்ல போன வாட்டி அந்த அளவுக்கு இது இல்லல்ல. இந்த வாட்டி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அல்ட்ரா வரும். ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சுத்திட்டு இருந்தாங்க. அல்ட்ரா வரும்போது ஹாய் சாகர், வாட் a sudden surprise. சோ ஆனா ஏப்ரல் தான் சேல். இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சேல் போகுது. ஏப்ரல் தான் சேல் போகுது அல்ட்ரா. கொஞ்சம் ஒரு மாசம் வெயிட் பண்ணும். அடுத்து சாம்சங் A55 835 ஓட பிரைசிங் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. இது லீக் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ பிரைசிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. போன வாட்டி மாதிரியே 43,000. போன வாட்டி எவ்வளவுக்கு லான்ச் ஆச்சு? 39,000க்கு லான்ச் ஆச்சு இந்தியால. சோ இந்த வாட்டி வந்து யூரோப்ல 43,000, இன்னொரு வெர்ஷன் வந்து 47,000. A35 வந்து போன வாட்டி எவ்வளவுக்கு லான்ச் ஆச்சு? 31,000 லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து 34,000 யூரோப்ல இருக்கு. இப்ப வந்து 40,000 அப்படின்னு போட்டிருக்கு. எப்பயுமே சாம்சங் போன்னா பில்டு குவாலிட்டி ஒர்த், கேமரா அதே கேமரா, ஒரு சேஞ்சுமே இல்ல. ப்ராசர் வேற ப்ராசர் வந்திருக்கு. ஃப்ரெண்ட் S24 வாங்கிருப்பாரு கஷ்டப்பட்டு. நீ இத வாங்கி ஒரு பக்கத்துல போய் காட்டுவ பாத்தியா? அதே மாதிரி இருக்கு. ஆனா கலர் உங்களுக்கு இந்த கலர்லாம் இருக்கா? எங்களுக்கு வந்து வேற வேற கலர்ல புது கலர்லாம் இருக்கு பாருங்க. கிரேடியன்ட் ஃபினிஷ்லாம் வந்து எவ்வளவு சூப்பர்
சூப்பரா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? வெறுப்பேத்தலாம். பிக்சல் 8a வா? இதான் இதுக்கான அதே அப்டேட்ஸ் தான். 7 வருஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க போல. இல்ல வட்ஸ் அது 7 வருஷம் வந்து ஒன்லி எஸ் சீரிஸ் தான் இனிமே, அவ்வளவுதான். ஃபோல்ட் எஸ் சீரிஸ்னா அப்போ S24 FEக்கு வருமா? அதுக்கு வரும். அதுக்கு வரும், FEக்கு வரும். S24 FEக்கு வரும். 23 வாங்கினவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் அடுத்தது பிக்சல் 8a பிரைஸ் ஹைக். ஆல்ரெடி இவங்க எக்கச்சக்க விலை விக்கிறாங்க. 45,000 இப்போ 50,000 ஆயிடும் போல. 50,000க்கு இது வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர் எல்லாம் போட்டு 8 பார்த்தனா அந்த பிரைஸ் பக்கத்துல தான் வந்து நிக்கும் பாருங்க. 569 யூரோஸ் தான், 51,000 யூரோப்ல. 256GB வந்து 56,000, கிட்டத்தட்ட 57,000க்கு விற்க போறாங்க அப்படின்ட்டு ரூமர் இருக்குது. அப்ப அப்படியே 8a சீரிஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. நார்மல் சீரிஸும் இப்போ எவ்வளோ 85 போயிட்டு இருக்கு. இவ்வளவு காசு கொடுத்து கொஞ்சம் போட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல அப்படியே பாக்கும்போது டவுன்ஃபால்ஸ் எப்படி திரும்ப எனக்கு தோணுது. என்னதான் வந்து ஐபோன் சூப்பரா போட்டோ எடுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம கம்பு சுத்தினாலும் கூட கடைசியா ஒரு 2 இயர்ஸா பார்த்தா அவங்களும் கீழே லைட்டா போக ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா கேமரா பக்கம் கீழே போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலும் அவங்களோட iOS இந்த ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கும். அதை பத்தி தயவு செய்து பேசுறது அதிகமா திட்டுவாங்க. ஐபோன் 13 வாங்கினா இப்போ ரீசெண்டா ஐபோன் 13 எப்பனா ஒரு 4 months முன்னாடி வாங்கினவங்க எல்லாம் அந்த பையன் கேக்குறேன் எப்பரா 13 வாங்கிட்டு ஜாலியா இருக்குன்னு கேட்டேன்னா நான் அப்டேட்டே பண்றது இல்லையே, iOS 16லயே இருக்கேனே. அப்ப இதுலயும் அதே இதுதானே, இதுலயுமே நமக்கு ஆப்டிமைசேஷன் ஒழுங்கா இருக்கிறது கிடையாது. பிக்சல்லயுமே இல்ல, அங்கதான் ட்விஸ்ட். இது வந்து வேற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா பிரிக் ஆகுதாமே இந்த புது பீட்டா. இல்ல அதெல்லாம் தாண்டி வரேன். மேனுவலா பண்ணா எல்லா டிவைஸும் பிரிக் ஆகுதான். OTA அப்டேட் பண்ணவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா. மேனுவலா பண்ணா ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் பிரிக் ஆயிடுச்சு டிவைஸ். இல்ல வச்சு இப்ப இதுல பாரு, கொஞ்சம் முன்னாடி தான் ஷாமி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஓகேயா, அவங்க வந்து எப்படி இப்ப போயிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு. அதே மாதிரி சாம்சங் வந்து நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நல்லா இருக்கும். ஐபோன் வந்து நோன் ஃபார் வீடியோகிராஃபி அப்படின்றதும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அப்படியே பிக்சல் வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி சூப்பரா இருக்கும், இன்கன்சிஸ்டன்டா இப்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல. சோ கொஞ்சம் டிப் ஆயிட்டே வருது எல்லாமே. இந்த டைம்ல இப்ப என்ன ஆகுதுன்னா சைனாக்காரனுக்கு மேல போறது நல்லா தெரியுது. எல்லா பிராண்டும் மேல போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்போ ஃபைன் சீரிஸ் என்னடா அவங்க அந்த அளவுக்கு விலை இதுவாகல. சைனால எல்லாம் வந்து நல்ல பிரைசிங் மட்டும் இல்ல, கேமரா அவுட்புட்டே நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. விலையும் காம்படிட்டிவா இருக்கு. அங்க இவங்க எல்லாம் என்னடான்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கீழே போன மாதிரி இப்ப ஃபீல் ஆகுது. சாம்சங் பாருங்க எதுவுமே அப்கிரேடே பண்ணல, அதே தான் வச்சிருக்காங்க. கேமரா அதே தான், போன வாட்டி மாதிரியே அப்படியே மிட் ரேஞ்ச்லயும் அதே கேமரா அப்படின்றாங்க. அந்த 3x கூட ஒரு 50 MP கொடுத்திருந்தா கூட யாராவது திட்ட போறாங்க. ஒண்ணும் பண்ணல. இது கொஞ்சம் அதான் இது அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து பிராண்ட் அப்படின்றதெல்லாம் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. ஆமா. சோ இப்ப எல்லாம் வந்து S24 Ultra வாங்குறதுக்கு அப்போ 1 லட்சத்துக்கு Xiaomi 14 Ultra வாங்கிடலாமே, எல்லாமே இருக்கு. அந்த OS மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா அப்டேட்ஸும் இதுவா இருக்கு. OSம் கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம் தான். சாம்சங்ல இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் பே ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும், குட் லாக் ஃபீச்சர்ஸ் ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இந்த மாதிரி குட் லாக் கேமராக்கு வேணும், கேமராக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து அது இப்ப அப்படிதான் ஆயிடும். உண்மைதான். போட்டோகிராஃபிக்கு தான் நான் சொல்றேன், நிறைய பேர் கேமராக்கு அப்படின்னு தான் கேக்குறாங்க. போட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது ஸ்மார்ட் போன் போட்டோகிராஃபின்னு வரும்போது சைனாக்காரங்க இப்ப பெட்டரா பண்றாங்க, லைவா தெரியுது. அவ்வளவுதான். அடுத்தது என்ன எச்ச பிஹேவியர் பிக்சல் ஜெமினி நானோ சப்போர்ட்லாம் வந்து பிக்சல் 8 கிடையாது. அவன் டேக் நோட் பண்ணியா, நல்லா சொன்னான். எச்ச பிஹேவியர் பாருங்க, தலைவனியே கோபப்படுத்திருக்கீங்க. ப்ரோக்கு மட்டும் தாங்க இந்த ஃபீச்சர் எல்லாம் வரும். ஜெமினி நானோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் 8 கிடையாதுங்க. ஹார்ட்வேர் லிமிடேஷன். அது என்னங்க ஹார்ட்வேர் லிமிடேஷன்ஸ்? இது யாரெல்லாம் இந்த உருட்டு யாரு உருட்டுறான்னு பார்த்தல, எப்பயுமே மேக்ஸிமம் ஆப்பிளும் கூகுளும் தான் உருட்டிட்டு இருப்பாங்க. ஹை அண்ட் டிவைசஸ்க்கு தான் இந்த ஃபீச்சர் எல்லாம் வருமா? என்ன பிக்சல் 8 வந்து ஹை அண்ட் கிடையாது, கம்மியா இருக்கும். பிக்சல் 8 வந்து ஹை அண்ட் கிடையாதான், தெரியுமா தெரியாது? வட்சன் இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஒன்னும் யூஸ் பண்ண போறது இல்ல வட்சன். அன்றாட பாருங்க, டிமென்சிட்டி வந்து 8300க்கு தராங்க. 8300 எந்த பிரைசிங்ல இருக்கு? பிக்சல் எந்த பிரைசிங்ல இருக்கு? 8300க்குலாம் தராங்க. இவங்க வந்து இவ்வளவு காசு கொடுத்து இந்த இதெல்லாம் இல்ல இல்ல இவன் அவ்வளவுதான். இவனெல்லாம் அப்படியே போக விட்டுரு, இன்னும் கொஞ்ச நாள் அவனே செத்து போடுவான். எவ்வளவு பெருசா நினைச்சிட்டு இருந்தேன் கூகுள் பிக்சல் சீரிஸ், எவ்வளவு வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிருப்பேன் இது வரைக்கும். நீங்க விடுங்க, கூகுள் பிக்சல் 8 சீரிஸ் எப்படி கவ்வ தூக்கிட்டு போனீங்க. எதுக்கு அந்த 8 Pro எடுத்துட்டு போனே தெரியலன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து என்கிட்ட என் தலையில கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அது சும்மா கிடக்கு என்கிட்டயும், அது ஒரு சும்மா வெயிட் பேப்பர் வெயிட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் இப்ப எங்கேயோ போயிடுச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்துச்சுல வட்சா, அதுக்கப்புறம் அதுல 4K வந்துச்சுல, ஃப்ரண்ட் கேமரா 4K வந்திருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 4Kல வேற எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்தது.
அதான் எல்லாரும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. விவோல இதுலயே குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃப்ரண்ட் கேமரால பாருங்க இதுலயே 4K இருக்கு, எக்ஸ்டெண்டர்ல 4K இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே இதுக்கு வந்துருச்சு. 2-3 நாள்ல வந்துருச்சு. நல்லா இருக்கு. அதான் இப்போ எனக்கு சிவாக்கு பயந்து அந்த அப்டேட் விட்டுருக்காங்க. 2 மாசம் முன்னாடியே சைனால விட்ட அப்டேட் தான் நமக்கு இப்பதான் வரல. ஏன்னா நீங்க குரல் கொடுத்ததுனாலதான் வந்திருக்கு. சைனா யூனிட்டே நீங்க டெஸ்ட் பண்ணி நீங்க தான் ஃபீட்பேக் சொன்னதே. அத ஆட் பண்ணுங்க அப்படின்னு. காரணம் சிங்காவே நீ நல்லா வந்துட்ட, நல்லா வர்றான். இந்த அப்டேட்டுக்கு இவனை முடிச்சு விடுங்க. கிரெடிட் கொடுக்க வேண்டியது நம்ம சிவபரணி அவர்களுக்கு தான். இப்ப கூட இதுக்கு போட்டோ எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு. ஃபீட்பேக் கேட்டாங்க, பப்ளிக்கா இது பண்ணி போடுங்க, நாங்க வந்து எங்களுக்கு இன்னும் விக்க மாட்டேங்குது, உங்களை மாதிரி இன்ஃபுளுசர் சொன்னாதான் வாங்குவாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாரு. தலை என்ன பண்ணிட்டாருன்னா நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டு ஷாமி ஈவென்ட்லயே இந்த போட்டோ எடுத்து விவோவோட சிஇஓ தலை இருக்குல்ல அதை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அதாவது இப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நீ இதெல்லாம் சொல்ற ஓகே, ஷாமியை கூட நான் ப்ரோமோட் பண்ண ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணிரலாம் போல, ஏதோ காட்டிடுறேன். நீ எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. OnePlus புரட்சி OnePlus சொல்லுங்க எனக்கு தெரியும்டி. OnePlus ஏதோ பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க? பிளாஸ்டிக்ல வந்து இ வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஏங்க நாங்க வந்து போதும் குழந்தை வர்றாரு, நாங்க வந்து ஒரு பிளாக் பஸ்டர் இப்ப நாங்க கொடுத்திருக்கோம். அடுத்த குவார்டர்ல நாங்க தான் கிங். ஆமா, குவார்டர் அடிச்சு எங்க குப்பரா கிடப்பீங்க. நீ வா மொத்தம் இந்த விஐ என்னது இது? அண்டர் வாட்டர் மெட்ரோக்கு முதல்ல ரோட்ல போறவனுக்கு டவரை குடுறா. வாட்சன் ரொம்ப ஹாப்பியா இருந்தான் தெரியுமா. அவனை யாராலையும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவனோட ஏத்தர் வந்து அவனுக்கே ஸ்டெல்த் வெஹிக்கிளா தான் இருந்தது. விஐ இருக்கும்போது அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் மாத்தி விட்டாங்க. அது இன்னும் டஃப் கொடுக்குது. வந்தா 2Gல மட்டும் தான் வருவேன். சரி அப்டேட்ட குடுறா. ஒரு வெயிட் என்ன நீ அவசரப்படுற? ரேடார்ல தென்படாதது ஒண்ணு ரஃபேல் ஜெட், அதுக்கப்புறம் எங்க தலையோட ஏத்து. ஆமா சரி, அடுத்தது யூனியன் கேபினெட் 10,000 கோடி சாங்ஷன் பண்ணிருக்காங்க இந்தியா மிஷனுக்காக. இதுக்காக வந்து நிறைய இது பண்ண போறாங்க, கெபாசிட்டி இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க, இனோவேஷன் சென்டர் கிரியேட் பண்ண போறாங்க, அப்புறம் டேட்டா செட்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ண போறாங்க, அப்ளிகேஷன் இனிஷியேட்டிவ், ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் நிறைய வந்து லேப்ஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ண போறாங்க, ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஃபைனான்சிங் ஹெல்ப் பண்ண போறாங்க. இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் வந்து வருது. ஃபைனல் நியூஸ், ஃபைல்ஸ் பை கூகுள் இதுலயும் வந்து ஸ்கேனிங் வந்துருச்சு. சோ இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனிங்லாம் வந்து இனிமே ஃபைல்ஸ் ஆப்லயே வந்து பண்ணிக்கலாம். சூப்பர். ஓபன் பண்ணா அது வந்து ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணலாம். அப்படியே ஓபன் பண்ணா வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்படியே ஏதாவது டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணியானா அப்படியே பிடிஎஃப் வந்து சேவ் ஆயிடுது. சூப்பர் ஆண்டவா. நீங்க அந்த உங்களோட விவோ உங்களது கேம்பெயின் டாக்குமெண்ட் இருக்கு, நீங்களே கொடுங்க, ஸ்கேன் பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் வந்து இப்போ ஐரிஸ்ல ஒரு ஸ்கேனர் வச்சிருக்கேன். எப்படி ஐரிஸ் ஸ்கேனர் இருக்கும் அந்த மாதிரி. மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூயிஸ்க்கு அடுத்தது எங்க ஆளு தான்டா. ஐயோ ஏதாவது ஒன்னு சொன்னா எங்கயாவது ஈத்தேன் ஹண்ட் மாதிரி எங்க ஆளு. மீத்தேன் மாதிரி ஈத்தன் தானடா. ஈத்தேன் சொல்றியடா. ஏத்தன் ஹண்ட்னா கடைசில அவனையே ஹண்ட் பண்ணிட்டல நீ. ஓகே, டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா எங்க ஆளு சிவபரணி. ரைட்டே, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம வந்து மண்டே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம்.